ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிங்கப்பூரில் இருக்கிற ஒரு புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிற ஒரு ஜூக்கு தான் வந்திருக்கோம். இதோடைய பேர் வைல்ட் ஃபாரஸ்ட் ஏஷியா. ஸோ இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த அனிமல்ஸ் எதுவுமே கேஜில் பூட்டாமல் நம்ம ட்ரெக் பண்ணியும் அந்த அனிமல்ஸை போய் பார்க்கலாம். இல்லை அங்கே பாத்வே மாதிரி போட்டிருப்பாங்க, அதுலேயும் நடந்து நம்ம அந்த அனிமல்ஸை லைவாக பார்க்குற மாதிரி, பக்கத்துலேயே பார்க்குற மாதிரி. இதுதான் இதோடைய ஸ்பெஷாலிட்டி. இதுக்கு டிக்கெட்டோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் க்ளூக்லேயே புக் பண்ணியாச்சு. சரி, இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். இப்போ நம்ம ஜூக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. என்ட்ரி ஆனோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று செட் பண்ணியிருக்காங்க, அப்படியே கேவ் செட்டப்பில். ஸோ ஃபஸ்ட்டு அப்படியே உள்ளே எடுத்தோடனே இங்கே ஒரு ட்ராகன் ஃபிஷ் இருக்குது, அப்புறம் டர்ட்டில்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு கேவ் டைப்பில் ஒரு ரெஸ்டாரண்ட்டும் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஜூவை நம்ம 2 விதமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஒன்று வாக்வே, எலிவேட்டட் வாக்வே, பாத்வே வழியாக யூஸ் பண்ணலாம், இல்லை ட்ரெக்கிங் மூலமாக இது பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு ட்ரெக்கிங்க்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த ட்ரெக்கிங் பேர் பார்த்திங்கன்னா லாக் கிராசிங் ட்ரெக்கு. ஸோ அது எப்படி இருக்கும், ஈஸியாக இருக்குமா, மாட்ரேட்டாக இருக்குமா, அந்த ட்ரெக்கு எவ்வளோ நீளம் அப்படின்றதெல்லாம் அந்த ராக் மேலே எழுதியிருக்காங்க. இந்த எலிவேட்டட் வாக்வே வந்து நார்மலாக ஸ்ட்ராலர்ஸ் எடுத்துகிட்டு வரும், இல்லை நடந்து போகிறோம், ரொம்ப எல்டர்லி பீப்புள் வராங்கன்னா இந்த பாத்வே யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இங்கே மழை பெஞ்சிட்ருக்கு. இது வந்து ஓப்பன் ஃபாரஸ்ட்னால நம்மளுக்கு பாருங்கள், இந்த சைடில் மேலே மழையிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கெலாம் ஒரு ப்ரொடெக்டிவ் இது மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ சப்போஸ் கூட ஏதோ மறந்துட்டோம்னாலும் நம்ம இப்படியே வந்து நடந்துட்டு வாக் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு வந்திருக்கிறது காஸ்ட் வேர்ல்டுக்கு. ஸோ அந்த காஸ்ட் அப்படின்றது இங்கே இருக்கிறது ஆர்டிஃபிஷியல் மவுண்டன்ஸ். பட் பெரும்பாலும் ஒரு ஒரிஜினல் மவுண்டன்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மழை துளி படும் போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுமா, டிஃப்ரெண்ட் ஷேப்ஸு. ஸோ அதை வந்து சிம்பிளைஸ் பண்ணி தான் இந்த மாதிரிலாம் ஷேப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த லங்கூர் மங்கீஸ்லாம் நம்ம பார்க்கலாம். அது அப்படியே கேஜ்குள்ளே பூட்டி வைக்காமல் அப்படியே திறந்த வழியில் சுற்றிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேக் சைட்லேயே வந்து ஒரு அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டியும் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது அப்படியே வரும்போது இங்கே 2 ஒரு வெண்டிங் மிஷின் இருக்குது, அப்புறம் ஒரு ரேஞ்சர்ஸ் கேஃபே வச்சுருக்காங்க. அந்த ரேஞ்சர்ஸ் கேஃபேயில் சும்மா சாண்ட்விச், விராப்ஸ், அப்புறம் கேக்ஸ், இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக இப்போ ஃபாரஸ்ட் ஃப்ளோர்க்குள்ளே நுழைஞ்சிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் ஜெயின் டர்ட்டில்ஸ்லாம் இங்கே பார்க்கலாம். இப்போ அடுத்து அங்கே ஒரு ஆக்சஸ் டீர் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே டீர் இந்த மாதிரி வெரைட்டிஸ்லாம் பார்க்குறது எல்லாமே ப்ரொடெக்ஷன் எதுவும் இல்லாமல் அப்படியே ஃபுல்லாக அப்படியே அது பாட்டுக்கு அதோடைய ஹேபிட்டட்டில் சுற்றிட்டுருக்கு. இப்போ நம்ம ஊர்லலாம் கேஜில் போட்டு அடைச்சிருக்கிற மாதிரிலாம் இங்கே இல்லை. அப்படியே நார்மலாக எல்லாம் அது பாட்டுக்கு அதோடைய சரௌண்டிங்கில் சுற்றிட்டு, ஈவன் நம்ம நடக்கிற பாத்வேயில் கூட சம்டைம்ஸ் அது வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஜூவோட மேப்பும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேருந்து நேராக காஸ்ட் முடித்து அங்கே லங்கூர் பார்த்தோம். அதுக்கப்புறம் அடுத்து அந்த அவுட் போஸ்ட் வழியாக அங்கே தான் அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் வாங்குகிற இதெல்லாம் இருந்துச்சு, ஹோட்டல்ஸ். அப்புறம் நேராக ஃபாரஸ்ட் ஃப்ளோரில் டீர் பார்த்தோம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கெனோப்பி அப்படின்ற ஏரியாவுக்கு வந்திருக்கோம். இது ஃபுல்லாகவே வந்து மங்கீஸ் வாழ்கிற இது. இதில் வந்து 2 ஆக்டிவிட்டி இருக்குது. ஒன்று இந்த மாதிரி வாக் பண்ணி இந்த நெட்டில் வாக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோ அங்கே ஒரு மங்கி இருக்குது பாருங்கள், கருப்புகள் எல்லாம். ஸோ இதோட முடிஞ்சு நம்ம இப்போ வெளியே போகிறோம். ஆக்டிவிட்டி இருக்குது பாருங்கள், கெனோப்பி ஜம்ப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே ரேட்ஸ் போட்டிருக்காங்க. 13 மீட்டர் ஜம்ப் வேணும்னா $20, அப்புறம் 20 மீட்டர்னா $26. இங்கே அந்த ஹைட்டும் போட்டிருக்காங்க. ஸ்டார்டிங் வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம் இந்த ஜூவில் ஷெல்டர்ட் ஏரியாஸ்லாம் இருக்கிறத. அது ஒரு சில இடத்துல தான் இருக்குது. இந்த மாதிரி நம்ம ஓப்பன் பாத்வேல நடக்கும் போதெல்லாம் இப்படி திறந்து தான் இருக்குது. ஸோ அதனால எப்பயும் ஒரு குடை எடுத்துகிட்டு வர்றது நல்லது.
ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம ஜூவை ஃபுல்லாக மோஸ்ட்டாக சுற்றி முடிச்சாச்சு. இப்போ மழை வேறு பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தனால எல்லா அனிமல்ஸும் பார்த்துமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் இல்லை. ஒரு 5-6 அனிமல்ஸ் தான் கண்ணில் தண்டுபட்டுச்சு. பட் அந்த நம்மளுடைய அனுபவமே எப்படி இருக்கும்னா, அந்த ஃபாரஸ்ட்குள்ளே அப்படியே ரியல் டைமாக நடந்து நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி தான் ஹோல் எக்ஸ்பீரியன்ஸே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நம்ம எக்ஸிட் பண்ணுற அதே வழியில் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. அதே ஒரு ஆர்டிஃபிஷியல் டைப்பில் கேவை அமைச்சு உள்ளுக்குள்ள ஒரு ரெஸ்டாரண்ட்டை செட் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி ஜூக்குள்ளேயும் ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு. ஸோ அது அப்படியே ஒரு கேவுக்குள்ளே, ஒரு ஆர்டிஃபிஷியல் கேவுக்குள்ளே நடந்து போகிற மாதிரியே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அங்கங்கே தண்ணியில் குட்டி குட்டி மீன்கள்லாம் ஓடிட்டுருக்கு. ஸோ இதில் அப்படியே சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த ஸ்கார்பியன் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ அப்படியே இங்கே ஃபுல்லாகவே வந்து ஸ்கார்பியன் அங்கே வர தெரியுது. ஸோ மொத்தத்தில் இந்த வைல்ட் ஃபாரஸ்ட் ஏஷியா பார்த்திங்கன்னா நாங்கள் முடிச்சிருக்கிறது ஒரு 1.5 hours எங்களுக்கு எடுத்துச்சு. மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருந்தனால அங்கங்கே எங்களால் ஃபுல்லாலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் நம்ம ஒரு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி நல்லா நீட்டாக முடிக்கணும்னா ஒரு 3 மணி நேரம் இருக்கும். ஏன்னா அங்கே ட்ரெக்கிங்கும் இருக்குது. ஸோ அட்வென்ச்சர் லவர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அங்கே ட்ரெக் பண்ணி நீட்டாக முடிச்சுட்டு வரதுக்கே ஒரு 3 மணி நேரம் கண்டிப்பாக இருக்கும். அப்புறம் பின்னாடியே ஒரு ஷாப்பும் இருக்குது. முடிச்சுட்டு வரும்போது ஷாப்பிங்கும் இருக்குது, ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.